ஹலோ கைஸ், இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸில் இருக்க வெக்டார்ஸ் சாப்டர் தான் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டாவதா டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். மூணாவதா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ், வெக்டார்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, வெக்டார்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக இந்த மூணு டாபிக்ல இருந்து நம்ம 4 to 6 சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். நீங்க பிசிக்ஸ்ல வந்து இது வரைக்கும் நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் படிச்சிருப்பீங்க. மாஸ், வெயிட், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ், கைனடிக் எனர்ஜி, பொதுவாக எல்லா எனர்ஜி சொல்லலாம், இல்லை சார்ஜ், கரண்ட் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி படிச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ரெண்டா பிரிக்க போறோம். எப்படின்னா ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு பிரிக்க போறோம். ஸ்கேலார்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேலார்ஸ்னா டிஃபைன்ட் ஒன்லி பை தேர் மேக்னிடியூட். அந்த குவான்டிட்டிக்கு நீங்க மேக்னிடியூட் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற குவான்டிட்டி எல்லாத்தையும் நம்ம ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃபைன்ட் பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த குவான்டிட்டிக்கு நீங்க மேக்னிடியூடும் சொல்லி ஆகணும், டைரக்ஷனையும் சொல்லி ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அது நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ், வெக்டார் குவான்டிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட், இது வந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ ஏ அப்படின்ற பாயிண்ட் வந்து என் வீடுன்னு வச்சுக்கிறேன், பின்ற பாயிண்ட் வந்து நான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ என் வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போனோம்னா எனக்கு இருக்கிற ரோடு போட்டிருக்காங்கல்ல கவர்மெண்ட், அந்த ரோடு எப்படி போட்டிருக்கானுங்கன்னா, இங்க இருந்து நான் அப்படியே இப்படி வந்து இப்படி இந்த ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கி இப்படி கீழே வரணும் வச்சுக்கோங்க. நீங்கன்னா இங்க ஒரு ஆறு ஓடுதான் வச்சுக்கோமா, இல்லைன்னா தண்ணி ஏதோ இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலுக்கு போனோம்னா இப்படிதான் போய் ஆகணும். நான் கவர் பண்ண போற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுவே என் ஸ்கூல், என் வீட்டுல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாலும் போயிடலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா போயிடலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இது வந்து ஒரு 500 மீட்டர் வருதுன்னு வச்சுக்கோமே. 500 மீட்டர்லயே முடிய வேண்டியது எனக்கு 2 கிலோமீட்டரா மாறுது டிஸ்டன்ஸா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல நீங்க கவர் பண்ணக்கூடிய தூரத்தை தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது வெறும் தூரத்தை மட்டும் தான் சொல்லும், எவ்வளவு வேல்யூன்றதை மட்டும் தான் சொல்லும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு 2 கிலோமீட்டர் தான். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க வந்து இதே ஒரு கிராஃப்ல வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கிராஃப்ல வரைஞ்சிடுறேன். என் வீடு வந்து ஆரிஜின்ல வச்சுக்கிறேன், என் ஸ்கூலை வந்து இங்க வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் இருக்க தூரம் 500 மீட்டர்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்னு வச்சுன்னா நான் போட போற ஆரோ வந்து இப்படி இருக்குமா. அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸை ஐ கேப் அப்படின்னு நோட் பண்ணுவோம், அண்ட் ஒய் ஆக்சிஸை ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 500 ஐ கேப் அப்படின்னு எழுதணும். அதுதான். ஓகேங்களா? இப்போ 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் அப்படின்றத நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. நான் இதுவே வந்து பில இருந்து ஏ போட்டிருந்தேன்னு வைங்களேன், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் வந்து -500ன்னு சொல்லிருப்பேன். ஓகேங்களா? ஏல இருந்து பிக்கு போட்டா +500. ஸோ இது டைரக்ஷனை குறிக்குது. அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரியே வந்து நீங்க மாஸ் அண்ட் வெயிட் இங்க இருக்கிறத பார்க்கலாம். மாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு மேட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது மாஸ். அது வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்க போகுது. ஆனா வெயிட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல கிராவிடேஷனல் ஆசலேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, அது உங்க மேல காட்டுற ஃபோர்ஸ் தான் வந்து நீங்க வெயிட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது மாறும். அண்ட் ஒரு பிளானட்ல இருந்து இப்போ நம்ம இடத்துல இருந்து மூணுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வெயிட் மாறும், ஆனா மாஸ் மாறாது. ஸோ மாஸ்ன்றது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அண்ட் வெயிட்ன்றது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்பீட் அப்படின்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து வெறும் மேக்னிடியூட தான் சொல்லும். நான் 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து என்னோட ஸ்பீடை குறிக்குது. ஆனா இதுவே நான் 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல என்ன சொல்றது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போறேன் அப்படின்னா நான் சவுத் டைரக்ஷன்ல டிராவல் பண்றேன்னு இருக்கும். 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ல சென்னையிலேருந்து நான் கன்னியாகுமரி போறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். அப்போனா இது சென்னைன்னு வச்சுப்போம், இது கன்னியாகுமரின்னு வச்சுப்போம். ஸோ ஓகேவா? ஸோ நான் நார்த்ல இருந்து சவுத்துக்கு போறேன், என் டைரக்ஷனையும் சொல்லிருச்சு அண்ட் என்னோட மேக்னிடியூடையும் சொல்லியிருக்கு. அப்போ வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு. ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு, நம்ம ஸ்பீடு பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பார்த்தோமா.
எனர்ஜி அப்படின்றதும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். பவர் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஒர்க் டன், ஒர்க் டன்னா நம்மளுக்கு தெரியும். ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ ஒர்க் டன்னும் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். டெம்பரேச்சர் ஸ்கேலார் குவான்டிட்டி தான். டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. ப்ரெஷர் இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் நிறைய போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வெக்டார் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நிறைய இதே மாதிரி வெக்டார் குவான்டிட்டிஸும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ மொத்தமாக இதில் நான் 6 டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். பொசிஷன் வெக்டார் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2D கிராஃப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்குமா? அதில் நான் ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட் பின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து 3,4ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3யும் ஒய் ஆக்சிஸ்ல 4ம் இருக்காது. கரெக்டா? இந்த 3,4 தான் நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இப்போ இதை எடுத்துட்டு ஒரு 3D கிராஃப் ஒன்று போட போறானு. 3D கிராஃப் போட்டு இதை எக்ஸ், இதை ஒய், இது இசட்னு சொல்றேன். ஸோ வெக்டார்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறத நம்ம ஐ கேப் அப்படின்னு சொல்ல போறோம். ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறத நம்ம ஜே கேப் அப்படின்னு சொல்ல போறோம். இசட் ஆக்சிஸ்ல இருக்கிறத நம்ம கே கேப் அப்படின்னு சொல்ல போறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஜே கே எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3,4,5 இதான் இந்த பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல 5 யூனிட்ஸ், இசட் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4, இசட்ல 5 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3,4,5 வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டியில் எழுதும் போது பி வெக்டார் எப்பயுமே ஆரிஜின்ல இருந்து எழுதுவோம் நம்ம. ஓகேவா? ஓன்றது ஆரிஜின். ஓபி வெக்டார் நம்ம எப்படி எழுதுவோம்னா 3i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 5k கேப் எப்படி எழுதுவோம். ஸோ இதை தான் நம்ம பொசிஷன் வெக்டார் ஆஃப் அ கிவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் டு ஆரிஜின். அண்ட் இந்த பொசிஷன் வெக்டாருக்கு இருக்கிற அந்த பாயிண்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா அது இங்க எழுதிருக்கேன் பாருங்க. mod of r vector or mod of op vector என்னன்னா modulus of this one இங்க எழுதுறேன் பாருங்க. modulus of the op vector, op vector ஓட modulus என்னன்னா root of 3 square plus 4 square plus 5 square. இதுதான் நம்ம modulus of op vector னு சொல்றோம். ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 25 plus ஒரு 25 root 50 யூனிட்ஸ். இந்த ரூட் 50 என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம 2D கிராஃப்லனா என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் அதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு 3D கிராஃப் எடுத்துக்கிறோம். 3D கிராஃப்ல அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜினுக்கு கூட ஒரு இசட் ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ ஓபி வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. அண்ட் பொசிஷன் வெக்டார் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க இது கொஞ்சம் இமேஜ் கிளியரா தெரியும் உங்களுக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், அது ஒய் ஆக்சிஸ், அது ஜெட் ஆக்சிஸ். அதுல இருக்கிற யூனிட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். Two vectors are said to be equal if both magnitude and direction of vectors are equal. Okay, simple தான். magnitude of vector நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். magnitude ஒரு r வெக்டார்ன்றது magnitude என்னன்னா r vector equal to root of x squared plus y squared plus z squared. இதுதான் magnitude அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு டாட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டாட் ப்ராடக்ட் படிக்கும் போது பார்ப்போம். இப்போ சிம்பிளா எடுத்துப்போமே, இப்படி வந்து ஒரு 3D ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் 2 வெக்டார் எடுத்துக்க போறேன். இப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இப்படி ஒரு வெக்டார். ஓகேங்களா? இங்க இருந்து இங்க போகுது. இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ, இந்த பாயிண்ட் பி. அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க இருந்து இங்க ஒண்ணு, இங்க இது சி, இது டின்னு வச்சுப்போம். இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஏபி வெக்டார் parallel to
சிடி வெக்டார். கரெக்டுங்களா? ரெண்டு வெக்டாரும் பேரலா இருக்கு. அண்ட் magnitude of AB வெக்டாரும் is equal to magnitude of CD வெக்டார். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த வெக்டார்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்ல போறோம்னா ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து நல் வெக்டார். நல் வெக்டார்னா என்னன்னா வெக்டார் 0 0 0ன்னு சொல்றோம்ல, 0 சாரி 0, 0, 0 இந்த பாயிண்ட் இதை தான் நம்ம நல் வெக்டார் அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னா மேக்னிடியூட் 0, மேக்னிடியூட் ஆஃப் நல் வெக்டார். ஸோ அந்த பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அண்ட் அடுத்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் வந்து ஒரு முக்கியமான வெக்டார். என்னன்னா யூனிட் வெக்டார் இஸ் வெக்டார் வித் மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1. என்னன்னா இப்போ ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் பி வெக்டார் அப்படின்னு ஒன்று டினோட் பண்றேன். பி வெக்டார் ஈக்குவல் டு xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப். இப்படி ஒரு வெக்டார் டினோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பி வெக்டரோட மாடுலஸ் போடுவோம் ப்ரோ அப்படின்றீங்க. மாடுலஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. இப்படி இருக்கிற அந்த வெக்டார்ஸை தான் நம்ம யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூனிட் வெக்டார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிரைமரிலி யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார். ஸோ ஒரு வெக்டாரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு யூனிட் வெக்டார் யூஸ் ஆகும். அண்ட் யூனிட் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பி கேப் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். யூனிட் வெக்டாரை வந்து நம்ம டினோட் பண்றது கேப் டினோட் பண்ணுவோம். ஸோ பி கேப் ஈக்குவல் டு பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸுக்கு ஜே கேப் யூஸ் பண்ணுவோம், இசட் ஆக்சிஸுக்கு கே கேப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐ ஜே கே இது மூணுமே யூனிட் வெக்டார்ஸ். ஸோ கேப் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே. ஆனால் இது எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி ஆர்த்தோகோனல் இஃப் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் ஆர் 90. ஸோ இப்போ நான் வந்து இப்படி ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90. இது ஏ, இது பி, இது சி. ஸோ இதோட மாடுலஸ் வந்து நான் ஏபின்னு வச்சுக்கிறேன். இதோட மாடுலஸ் அதாவது வெக்டார், அந்த மாடல் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் இது ஏசி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏபி வெக்டார் டாட் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி ஏசி காஸ் தீட்டா. காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்னன்னு. பட் இங்கே கொஞ்சம் கான்செப்ட் யூஸ் ஆகிறதுனால சொல்லிடுறேன் இங்கே. ஸோ காஸ் ஆஃப் 90 என்னன்னு தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காஸ் ஆஃப் 90யோட வேல்யூ 0. அப்போ இங்க எடுத்துட்டு போயிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏபி வெக்டார் டாட் ஏசி வெக்டார் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ டூ ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 90ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஆங்கிள் பிட்வீன் தெம் 90ல இருக்கிறதா வந்து நம்ம ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் கடைசியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஆஃப் an object moving from the. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் நம்ம. இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். சரி இருங்க, இங்கே இருந்தே வருவோம், இங்கேயே வரைஞ்சு போங்க. ஸோ என்னன்னா இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம். இது வந்து ஏ என்னோட வீடு, இது வந்து பி என்னோட ஸ்கூலு. நான் ஏல இருந்து பிக்கு போக போறேன். ஏவோட பொசிஷன் வெக்டார் வந்து 0 0 0. பியோட பொசிஷன் வெக்டார் 500 எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு வந்து இது. ஸோ பியோட பொசிஷன் வெக்டார் வந்து 500 0 0. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the straight line joining the initial and final position of an object. So displacement vector equal to OB vector minus OA vector. OB vector ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 500 I cap and OA vector ஓட வேல்யூ வந்து வெறும் 0 0 I cap J cap K cap வேணா போட்டுக்கோங்க.
ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 IK அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு பொசிஷன் வெக்டார் இருந்து அதோட பொசிஷன் வெக்டார் 2 மைனஸ் பொசிஷன் வெக்டார் 1 பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி பாத் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை. நான் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன், எந்த இடத்துல முடிக்கிறேன், அது ரெண்டு தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ நான் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போறேன், அவ்வளவுதான் எனக்கு தேவை. எந்த வழியா போறேன் அப்படின்றதுலாம் தேவையில்லை. ஸோ அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வெக்டார் லா ஆஃப் அடிஷன் பார்ப்போமா? நம்ம வந்து let us take a vector of a vector. இது வந்து a வெக்டார்னு வச்சுப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இது வந்து a வெக்டார் அண்ட் இந்த a வெக்டாரோட ஹெட்ல இருந்து b வெக்டார்னு ஒன்று போகுது. ஓகேங்களா? ஸோ a வெக்டார் பிளஸ் b வெக்டார் ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து டெய்ல், இந்த பாயிண்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஆரோவை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெக்டாரோட ஹெட் வந்து இன்னொரு வெக்டாரோட டெய்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ இந்த வெக்டாரோட டெய்லையும் இந்த வெக்டாரோட ஹெட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இன்னொரு வெக்டார் வரும். இதை நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் வெக்டார். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஏ வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து நான் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை வந்து நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதுல காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி வெக்டார் வந்து அடுத்து பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெக்டார் இருக்கு, அதை நான் 2D வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, இந்த பாயிண்ட் பி அப்படின்ற பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆரிஜின், இது வந்து ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து அந்த பாயிண்ட் பி வந்து பி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆங்கிளை வச்சு நீங்க காஸ் தீட்டா ஃபார்முலா எழுதுங்களேன். காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அண்ட் இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ், ஓஏ டிவைடட் பை ஓபி. கரெக்டுங்களா? ஓபியோட வேல்யூ பி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஓஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபி காஸ் தீட்டா அண்ட் ஓஏ இஸ் பி காஸ் தீட்டா. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது வந்து ஆரிஜின்ல இருந்து இவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிடலாம். ஸோ ஓஏக்கு பதிலாக நான் பி காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அண்ட் இதே மாதிரி சைன் தீட்டா வச்சு போட்டீங்கன்னா ஓபிக்கு பதிலாக நான் பி சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓபி, எடுத்தோட டிஸ்டன்ஸும் சேம். ஸோ அதே மாதிரி அதை இங்க யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து நம்ம சீன் வச்சுப்போமா. ஏசி என்னன்னு எழுதுறான்னு பாத்தீங்கன்னா பி காஸ் தீட்டான்னு எழுதுவோம். இந்த பி வெக்டாரோட மாடுலஸ் நான் வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஏ வெக்டாரோட மாடுலஸ் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் பி, இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் சி அண்ட் இது வந்து மாடுலஸோட வேல்யூ பி. ஓகேங்களா? சரி, ஓகே, இதை நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்துப்போம். இது பி, இது ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசியை நம்ம எப்படி எழுதலாம்னா பி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம் அண்ட் பிசியை பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இதோட வேல்யூ ஏ, இது வந்து ஓ அப்படின்னு வச்சுப்போம். அந்த ட்ரையாங்கிள் ஓபிசி பாருங்களேன், ஓபிசி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா ஓபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர்ட், ஓசி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஓபி ஸ்கொயர்ட் என்னது மாட் ஆர் ஸ்கொயர், மாட் ஆர். அதே மாதிரி நான் மாட் ஆர் இருக்குல்ல, மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஓசியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஏ பிளஸ் ஏசி. ஓஏவோட வேல்யூ ஏ பிளஸ் ஏசியோட வேல்யூ பி காஸ் தீட்டா. கரெக்டுங்களா? ஓஏ பிளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிசியோட வேல்யூ பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர்.
ஓகேவா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயரை ஃபுல்லாக எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ஆர் ஸ்கொயர்னு எழுதிப்போம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b the whole square ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், bக்கு பதிலாக b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அண்ட் காஸ் தீட்டா எக்ஸ்ட்ரா இருக்கு. பிளஸ் ஒரு b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. நீங்க மேக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, என்னன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதை இங்க அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்மும் b காமனா எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அண்ட் ஃபைனலா ரூட் எடுத்தீங்கன்னா ஆர் which is equal to modulus of the resultant vector or magnitude of the resultant vector is equal to a squared plus b squared plus 2ab cos theta. இதோட ரூட் சரிங்களா? ஸோ வெக்டார் லா ஆஃப் அடிஷன், ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் படி இதுதான் வந்து mod r vector, and r vector is nothing but a vector plus b vector. ஸோ வெக்டார் லா ஆஃப் அடிஷன் படி இது கிடைச்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ஃபா கொடுத்துட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டு தீட்டா கேட்கலாம், இல்ல ஆர் வெக்டார் கேட்கலாம், இல்லைனா தீட்டா ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டு ஆர் வெக்டாரும் ஆல்ஃபாவும் கேட்கலாம். மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம டேன் ஆல்ஃபா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டேன் ஆல்ஃபா இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க, ட்ரையாங்கிள் ஓபிசியில டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து பிசி, அட்ஜசன்ட் வந்து ஓசி. ஓகேங்களா? ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிசி பை ஓசி. ஸோ இப்போ பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா. அண்ட் ஓசி வந்து ஓஏ பிளஸ் ஏசி, ஓஏவோட வேல்யூ ஏ பிளஸ் ஏசியோட வேல்யூ பி காஸ் தீட்டா. ஸோ இதுல இருந்து நம்ம ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன், ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் வந்து அந்த புக் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா divided by a plus b cos theta. ஸோ நம்ம a வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளையும் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூடையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டெரிவேஷன்லாம் அரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசி ஃபைனலா தேவைப்படுறத மட்டும் எழுதி வைக்கிறேன். ஸோ இங்க இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கடைசியா டிரைவ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta, and alpha is the tan inverse of b sin theta by a plus b cos theta. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று ஆர், மாட் ஆர் வெக்டர். ஸோ வெக்டார் லா ஆஃப் அடிஷன் இவ்வளோதான், முடிச்சிருச்சு. அடுத்து வெக்டார் லா ஆஃப் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். அண்ட் அது முடிஞ்சுன்னா அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு கொஸ்டின் போட்டு கிளம்பிடலாம். ஸோ வெக்டார் லா ஆஃப் சப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். மைனஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, பி வெக்டாரோட டைரக்ஷனை நம்ம வந்து 180 டிகிரிக்கு மாத்திரம், அப்படியே சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போன சம்ல பார்த்தது என்னன்னா, ஏ வெக்டார் இப்படி போகுது, பி வெக்டார் இப்படி மேலே போகுதுன்னு பார்த்தோமா, அதுக்கு பதிலாக அதே மாதிரி இப்படி கீழே லெஃப்ட் சைட்ல இப்படி வர்றது பி வெக்டார். ஸோ இது மைனஸ் பி வெக்டார், இது பி வெக்டார். இதுக்கு ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி வந்துச்சுன்னா, இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆச்சா, அதே மாதிரி இதுக்கு ரிசல்டன்ட் வெக்டார் இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகும். இது ஏ, இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி தீட்டான்னு எடுத்துப்போம். ஸோ இது தீட்டா அப்படின்னா
இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டாவா இருக்குமா? இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிள் மறுபடியும் தீட்டாவா இருக்கும். ஸோ இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இப்படி வேணா போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவா தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம காம்பனன்ஸ் டிவைட் பண்ணுவோமா? இந்த பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் காம்பனன்ட் டிவைட் பண்ணுவோம்னா இது வந்து பி காஸ் தீட்டா, இந்த பாயிண்ட்டை டி அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து பி சைன் தீட்டா. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அடிஷன் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணுங்க. இது வந்து ஆர் வெக்டார்ல. ஸோ mod r vector or mod of a vector minus b vector will be equal to அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அது பித்தாகோரஸ் தியரம் தான் போட போறோம். ஸோ ஏடி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. ட்ரையாங்கிள் ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி இதில் பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர் கரெக்டுங்களா? ஸோ ஏடி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு mod r ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார்ல இருந்து நம்ம சி அந்த பி காஸ் தீட்டாவை மைனஸ் பண்ண போறோம் கரெக்டுங்களா? ஸோ ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்க பாருங்க இது வந்து ஆரிஜின்ல, இது வந்து ஆரிஜின், இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு வச்சுப்போம். ஸோ ஓஏ மைனஸ் சிஏ அதுதான் வந்து ஓசி. ஸோ ஓசியை தான் நம்ம எழுத போகணும். ஸோ இங்கே ஓசி வரணும் இங்கே, அண்ட் இங்கேயும் ஓடி வரணும். இப்போ மாற்றணும்னால ஸோ ஓடின்றது ரிசல்டன்ட் வெக்டார், ஓசின்றது இந்த எக்ஸ் காம்பனன்ட், சிடின்றது ஒய் காம்பனன்ட். பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ அண்ட் இதோட வேல்யூ தெரியும். சிடியோட வேல்யூ வந்து பி சைன் தீட்டா அப்படின்னு தெரியும், பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம அடிஷனுக்கு பண்ண மாதிரியே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஏன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லை. ஸோ இதை போட்டிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு mod r vector is equal to a square plus b square minus 2ab cos theta the whole root. So a minus b the whole vector க்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடக்குது. பிளஸ் 2ab க்கு பதிலாக மைனஸ் 2ab போட்டிங்கன்னா அது சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டாரோட வேல்யூ கிடைச்சிடும். அண்ட் இதே மாதிரி ஆங்கிளும் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், tan alpha is equal to opposite by hypotenuse adjacent. ஸோ ஆப்போசிட் வந்து சிடி, சிடியோட வேல்யூ என்ன பி சைன் தீட்டா பை அட்ஜசன்ட் என்னன்னா ஓசி, ஓசியோட வேல்யூ என்ன ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இங்க எடுத்துட்டு போயிட்டு இன்வர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆன்சர் என்னன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இதையும் நம்ம அங்கேயே எழுதிக்கலாம். எங்க எழுதலாம், நாலு இங்க எழுதிட்டா. என்ன பண்ணோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of b sin theta divided by a minus b cos theta. A minus b cos theta. ஓகேங்களா? ஸோ இங்க வெக்டார் லா ஆஃப் அடிஷனுக்கும் வெக்டார் லா ஆஃப் சப்ராக்ஷனுக்கும் ரெண்டு விஷயம் தான் மாறுது. நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது அங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வந்துச்சு, சப்ராக்ஷன்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருது. அண்ட் ஆல்ஃபா ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு பி பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, இங்க பி பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு சம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் cannot be represented by scalar? அதாவது இதுல எது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். லென்த் ஓகே, லைக் லென்த்ன்றது அவங்க டிஸ்டன்ஸ்ல சொல்றாங்களா இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சொல்றாங்களான்னு தெரியல. இது எதுவும் டவுட்டா வச்சுக்கோங்க, தெரியல.
மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலரேஷன். ஸோ நீங்க என்ன இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெக்டார் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதோட மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கேலார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆசிலரேஷனும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. மொமெண்டம், மொமெண்டம்னா என்னது நமக்கு தெரியும். மொமெண்டம் எம் வெக்டார் அப்படின்னு நோட் பண்ணுவோமா, சாரி பி வெக்டார். பி வெக்டார் ஈக்குவல் டு எம் வி வெக்டார். மாஸ்ன்றது ஸ்கேலார் தான், ஆனா வின்றது வெக்டார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. இப்போ மொமெண்டம் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் cannot be represented as a scalar quantity அப்படின்னு கேட்டதுக்கு மொமெண்டம் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மாஸ் லென்த்தை கூட நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லிடலாம். லென்த் அண்ட் ஏ வெக்டரோட மாடுலஸ் இது எல்லாமே வந்து ஸ்கேலார்ஸ் தான். நம்ம ஸ்கேலார் தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஆனா மொமெண்டம் அப்படின்றது பி வெக்டார் which is equal to mv வெக்டார். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை நம்ம ஸ்கேலாரா ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது கொஸ்டின்ல கொஞ்சம் நிறைய நீங்க போட வேண்டியது இருக்கும். என்னன்னா ஐடென்டிஃபை தி யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், மாடுலஸ் ஆஃப் வெக்டார். ஏதோ ஒரு வெக்டார் இருக்கு, சரி ஓகே பி இங்க வேணாம், நம்ம ஒரு எக்ஸ் வச்சுப்போமா. சரி எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் ஐக்கு அப்படின்னு ஆரே வச்சுப்போம். ஆர் வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு, அதோட மாடுலஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இதை தானே பார்த்துருப்போம். ஸோ இதில் கேல்குலேட் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ஐ பிளஸ் ஜே பை 2. இது வெறும் என்ன சொல்ல வருதுன்னா 1/2 ஐ கேப் பிளஸ் 1/2 ஜே கேப். ஐ கேப்னா எக்ஸ் ஆக்சஸ் டினோட் பண்ணும், ஜே கேப்னா ஒய் ஆக்சஸ் டினோட் பண்ணும். கரெக்டா. ஸோ இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1/2 ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஒய் ஸ்கொயர். 1/2 ஸ்கொயரோட வேல்யூ 1/4, 1/2 ஸ்கொயரோட வேல்யூ 1/4. இதுக்கு ரூட் எடுக்கும். இதோட வேல்யூ ஒன்று 2/4. 2/4னா 1/2. ஸோ 1/√2 தான் இதோட வேல்யூ. நம்மளுக்கு இந்த வெக்டாரானா ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் ஈக்குவல் டுன்னு எடுத்துட்டேன். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு பார்க்குறேன். ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் எனக்கு 1/√2ன்னு வருது. ஆனால் எனக்கு என்ன தேவை, ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் 1 தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் அ யூனிட் வெக்டார். ஓகேங்களா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். மிச்சம் ரெண்டுத்தையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சரிங்களா. என்ன போட்டு காமிக்க போறோம்னா டி போட்டாமா, டி போடுறேன். 1 ஐ கேப் பிளஸ் 1 ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் ஹோல் டிவைடட் பை √6. இது வந்து யூனிட் வெக்டாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 1/√6 ஐ கேப் பிளஸ் 1/√6 ஜே கேப் மைனஸ் 2/√6 கே கேப்னு எழுதலாமா. ஸோ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. இதை வந்து ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் என்னது, ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. 1/√6 ஸ்கொயர் 1/6 பிளஸ் 1/√6 ஸ்கொயர் 1/6 பிளஸ் 2/√6 ஸ்கொயர் 4/6 தி ஹோல் ரூட். டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கு, அப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம். 4 பிளஸ் 1 பிளஸ் 1, 4 பிளஸ் 2 6, 6/6 1. அப்போ ரூட் ஆஃப் 1ன்னு வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வந்து 1ன்னு வந்துருச்சு. ஸோ நாலாவதா கொடுத்துருக்கிறது ஒரு யூனிட் வெக்டார் தான். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே நீங்க ரெண்டாவது அண்ட் மூணாவதுக்கு போட்டு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா. இப்போ தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்க, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு ரெண்டு வெக்டார். ஓகேங்களா. இப்படி எடுத்துக்கிறேன். இது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் 60. ஓகே. இது வந்து பி வெக்டார். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மேக்கிங் ரிசல்டன்ட். இதை வந்து ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரா, இது ஆர் வெக்டார். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஆர் வெக்டார்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து நான் ஏன்னு சொல்றேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a square plus b square plus 2ab cos theta. கரெக்டா.
ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. r ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 5, 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 7, 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 5 into 7 cos 60. ஸோ இந்த வேல்யூ என்ன வருதுன்னா 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 7 5s are 35. cos 60 ஓட வேல்யூ 1/2. ஸோ 1/2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7 5s are 35 மட்டும் வருங்களா? ஓகே. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 35 ஒரு 49 அண்ட் ஒரு 25. 5 5 10 9 19 ப்ளஸ் ஒரு 1 4 4 8 10 109. கரெக்டா? 7 8 19 கரெக்ட். ஓகே. ஸோ அப்போ modulus of the resultant vector 109, root of 109 units. யூனிட்ஸ் கூட எழுதிக்கோங்க, எதனா ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா. பியோட வேல்யூ வந்து 7, sin ஆஃப் 60, sin 60 ஓட வேல்யூ என்னது √3/2 டிவைடட் பை a பிளஸ் b cos theta. a ஓட வேல்யூ 5, b cos theta, b ஓட வேல்யூ 7 and 7 into 1/2, 7/2. ஸோ இது கால்குலேட் பண்ணுங்கன்னா 5 2s are 10. ஸோ 7√3/2 டிவைடட் பை 17/2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 7√3/17 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கொடுத்துட்டு அதோட மேக்னிடியூட் கொடுத்துட்டு நம்ம கிட்ட அதோட ரிசல்டன்ட் வெக்டார் கேட்டிருக்காங்க, அது ரிசல்டன்ட் மாடுலஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நான் இப்போ a பிளஸ் பிக்கு போட்டிருக்கேனா, இதே மாதிரி நீங்க a மைனஸ் பிக்கு போட போறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னா ஃபார்முலா இருங்க, நான் இதுக்கும் எழுதிடுறேன். ஆல்ஃபா ஃபார்முலா எழுதிடுறேன். a plus b க்கு ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta by a plus b cos theta. ஓகேங்களா? இதுவே நீங்க a மைனஸ் பிக்கு பாருங்க, a மைனஸ் பிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ a மைனஸ் பிக்கு பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் போட போறீங்க, இங்க ஒரு மைனஸ் போட போறீங்க. அதே மாதிரி கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ 4வது சம் பார்ப்போமா? ஓகேவா? 4th சம் என்ன சொல்லுதுன்னா a particle starts from point A. ஒரு பாயிண்ட் ஏன்னு ஒன்று இருக்கு. இந்த ஏல இருந்து ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் பண்ணுது along a semicircular path of radius 7 meter. Okay, to reach the point B which is diametrically opposite. Okay, இது சென்டர் வச்சுப்போம், இது O, இது B ன்னு வச்சுப்போமா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 மீட்டர், ரேடியஸ் 7 மீட்டர். ஒரு செமிசர்க்குலர் பாத்ல போகுது அந்த பார்ட்டிகல். இதுதான் அந்த பார்ட்டிகல் வச்சுப்போம் நம்ம, ஒரு பால். ஓகேங்களா? இங்க இருந்து இப்படி போய் செமிசர்க்குலர் பாத்ல இங்க போய் இங்க நிக்குது. ஓகே, டைம் டேக்கன் 11 செகண்ட்ஸ் ஆகுது. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டிராவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற ஒண்ணு. ஸோ ஏல இருந்து பிக்கு போகுது ஒரு வெக்டார், அவ்வளவுதான். ஏக்கும் பிக்கும் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டு ஓ வந்து 7 சென்டிமீட்டர், 7 மீட்டர், ரேடியஸ் வந்து 7 மீட்டர் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு டயாமீட்டர். அப்போ ஏபியோட வேல்யூ 14 meters. 7 2s are 14. So 14 meters வந்து ஏபியோட வேல்யூ. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 14, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுப்போம், ஐ கேப். ஸோ இதுதான் வந்து mod ஏபி வெக்டார். அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுன்னா இந்த கர்வ் இருக்குல்ல, செமி சர்க்குலர் கர்வுக்கு மேலேயே ஒட்டிக்கிட்டே நான் நடப்பேன். கரெக்டா? அப்படி நடக்கும்போது நான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்றேன். ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஃபார்முலா என்னன்னா 2πr. இது செமி சர்க்கிள் தானே, அப்போ 2 வராது, வெறும் πr மட்டும் வரும். πr வேல்யூ என்ன, பையோட வேல்யூ வந்து 3.14. அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஆர் ரேடியஸோட வேல்யூ 7. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் என்னது, πr. டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல் டு πr which is nothing but 7π meters. என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோனா என்ன பண்ணணும்,
a/b p/q ஃபார்ம்ல எழுத போறீங்க. ரேஷியோ வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 7π/14 கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 5/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சிம்பிளான கொஸ்டின் தான். 5th கொஸ்டின் பார்க்கலாமா? Which one of the following statement is true? Okay, scalar quantity is the one that is conserved in a process. Okay, conserved அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி வச்சுப்போமா, எனர்ஜின்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனர்ஜி வந்து எப்பயுமே கன்சர்வ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிக்கிறது வந்து ஆமா கன்சர்வ்டுன்னு படிக்கிறோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு படிக்கிறோம். பட் நீங்க 11th வந்து கொலேஷன்ஸ் சாப்டர் படிச்சிருப்பீங்க, மொமெண்டம் கொலேஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அதுல வந்து இன்எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு ஒரு இதுக்கு டாபிக் வந்திருக்கும் உங்களுக்கு. அதுல இன்எலாஸ்டிக் கொலேஷன்ல தேர் வில் பி அ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இன்எலாஸ்டிக் கொலேஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜின்றது ஒரு ஸ்கேலார், அது கன்சர்வ் ஆகலையே, லாஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் கன்சர்வ்ட் இன் அ ப்ராசஸ், இது கரெக்ட் கிடையாது. ரெண்டாவது, ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஒன் தட் கேன் நெவர் டேக் நெகட்டிவ் வேல்யூஸ். கண்டிப்பா இதுவும் தப்பு. என்ன சொல்லியிருக்கேன் நான்? டெம்பரேச்சர் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கேன். டெம்பரேச்சர் நெகட்டிவ்ல இருக்காதா? -4 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோம். தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். சரி, ஓகே, ஐஸ்லாண்ட் நம்ம அண்டார்டிகால இவ்வளோ பனி இருக்குது அப்படின்னாங்கன்னா மைனஸ்ல சொல்லுவாங்க. ஸோ மைனஸ்ல வேல்யூ இருக்கலாம். ஸோ ரெண்டாவது தப்பு. A scalar quantity is the one that does not vary from one point to another point in space. இதுவும் கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எது எடுத்துக்கலாம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு, அது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எடுத்துக்கணும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்றது இப்படி பூமி இருக்கு, ஓகேங்களா? இப்படி இருக்கிற பூமியில நான் இந்த ஹைட்ல இருக்கும்போது எனக்கு இருக்க பொட்டன்ஷியலும் இந்த ஹைட்ல இருக்க பொட்டன்ஷியலும் மாறும் தானே. இதை வந்து h டேஷ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஹ்னு வச்சுக்கோங்க. ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பொட்டன்ஷியலும் வேற வேற. ஆனா பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸோ வேரிஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஸோ இதுவும் தப்பு. அப்ப கடைசியா இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். என்னன்னு பாத்துருவோமா? ஸ்கேலார் குவான்டிட்டி ஹஸ் தி சேம் வேல்யூ ஃபார் அப்சர்வர்ஸ் வித் டிஃபரண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஸ். கரெக்ட் தானே? ஸ்கேலார் குவான்டிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் டைரக்ஷன். முக்கியமான பாயிண்ட், இட் does not depends on the direction. கரெக்டா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் பத்தி டிபெண்ட் பண்ணாத ஒண்ணு ஓரியன்டேஷன் பத்தி ஏன் டிபெண்ட் பண்ணு? நீ எங்க இருந்து பாக்குறன்றது முக்கியமே இல்லை, நீ எந்த டைரக்ஷன் போறன்றதே முக்கியம் இல்லைன்ற போது அந்த ஓரியன்டேஷனும் முக்கியம் இல்லை. ஸோ அதனால இது கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3மே தப்பு, 4th ஒன் கரெக்ட். ஓகே, கடைசி கொஸ்டின் வந்தாச்சு. கன்சிடர் தி பிசிக்கல் குவான்டிட்டிஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெஷர், பவர், எனர்ஜி, இம்பல்ஸ், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் சார்ஜ், டெம்பரேச்சர், ஏரியா, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்லி வெக்டார் குவான்டிட்டிஸ், எதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ப்ரெஷர் ஸ்கேலார், பவர் ஸ்கேலார், எனர்ஜி ஸ்கேலார், இம்பல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இப்பதான் பார்த்தோம் ஸ்கேலார், எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்கேலார் குவான்டிட்டி, சார்ஜஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இல்லை, டெம்பரேச்சர் ஸ்கேலார், ஏரியா. ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோமா, ஏரியாவை நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க வரும்போது படிப்பீங்க. எப்போ படிப்பீங்கன்னா, லைக் 11th 12th படிப்பீங்க. நீங்க சார்ஜஸ்ல படிப்பீங்க. ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு போடுவோம். ஸோ ஏன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஏரியான்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இம்பல்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தி சடன் சேஞ்ச் இன் ஆசலரேஷன், சேஞ்ச் இன் ஆசலரேஷன் தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பல்ஸ் ஆசலரேஷன் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அது சேஞ்ச் ஆகும்போது கிடைக்கிற இன்னொரு வெக்டார் தான் இம்பல்ஸா இருக்க முடியும். ஸோ அப்போ இம்பல்ஸ் அண்ட் ஏரியா ஆர் தி டூ வெக்டார் குவான்டிட்டிஸ் இன் தி கிவன் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார்ஸ் டாபிக்ல ஸ்கேலார்ஸ்னா என்ன, வெக்டார்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் மொத்தம் ஒரு 6 டைப் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துருப்போம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ஒரு 5 சம் சால்வ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயம். நீங்க வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கோரான ஒரு சாப்டர் கிடையாது, அவ்வளவு முக்கியமான சாப்டர் கிடையாது. ஆனா இந்த சாப்டர் புரியலன்னா இதுக்கப்புறம் நீங்க 11th 12th படிக்க போற நிறைய டாபிக்ஸே உங்களுக்கு புரியாது. ஸோ வெக்டார்ஸ் இந்த பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ பை கைஸ்.